குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய இந்த பராபவ ஆண்டில் துலா ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஆல்ரெடி நான் இந்த சேனலில் மேஷம் தொடங்கி கன்னி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் கொடுக்குங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. துலா ராசிங்கிறது காலபுருஷனுக்கு 7வது ராசி. இந்த துலா ராசிக்கு சனி பார்த்தா இந்த ஆண்டு முழுதும் 6ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. ஸோ இது ஓரளவுக்கு நல்லது தான். ஏன்னா சனி போன்ற ஒரு பாவர் 6ஆம் இடத்துல மறையிறது 6ஆம் பாவகத்துடைய பலனை அது குறைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் ருணரோக சத்ரு. இப்போது சனி போன்ற ஒரு பாவர் அந்த இடத்துல இருக்கும்போது பெரிய அளவுக்கு உடல் ரீதியாக பிரச்சனையோ எதிரிகளோட தொல்லைகளோ இருக்காது. அதனால் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போ இருக்கும். இவங்களுக்கு குரு 9ஆம் இடத்துல இருக்காரு. ரொம்ப சிறப்பான ஒரு இடத்துல இருக்கார். வரக்கூடிய குரு பயிற்சியில் குரு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. 10ல் வரக்கூடிய குரு அங்கே உச்சமடைஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அப்போ தான் இருக்கக்கூடிய இடத்த விட்டு வேறொரு இடம் போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும். ஒரு சிலருக்கு வேலையை விட்டுட்டு புதிய வேலையை முயற்சி பண்ணுவாங்க. இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க சான்ஸ் இருக்குது. இப்படி 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக இந்த ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. இப்போ 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். இப்போ ஒரு சில பேர்லாம் பார்த்தா பேசி முன்னேற்றம் அடைய சான்ஸ் இருக்குது. குறிப்பாக விருச்சிகம்ங்கிறதே 2ஆம் இடமாக வர்றதுனால ஸ்போர்ட்ஸ்லாம் நிறைய பேர் கோச்சாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். அதுபோல் கலைத்துறையிலையும் ஒரு சில பேர் பாடகர்களாக இருக்கலாம், இல்லைனா டைரக்ட் பண்ணுறவர்களாக இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது ஆசிரியர் தொழில் இருக்கிறவங்க, அதில் குறிப்பாக பிடி மாஸ்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்க சான்ஸ் இருக்குது. குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல விழுறதால சொத்துக்கள் சேர வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு தங்கம் வெள்ளி போன்ற ஆபரண சேர்க்கை அமைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும். தாயார் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இது ஒரு 4 மாதம் இப்படி சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் குரு 6ஆம் இடத்தை பார்க்குறது அந்தளவுக்கு சரி கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்தை திருப்பி குரு ஆக்டிவேட் பண்ணிடுவார். அப்போ தேவையற்ற வம்பு வழக்குகளும் ஒரு சில கடன் பிரச்சனைகளும் ஏற்பட சூழ்நிலை இருக்கும். ஆனால் ஒரு செப்டம்பர் மாதம் போல் குரு அதிசார பயிற்சி எடுத்து 11ஆம் இடத்துக்கு வருது இன்னும் சிறப்பு. இப்போ 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால் லாபம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு லாபகரமாக இருக்கும். குறிப்பாக இந்த செப்டம்பர் அக்டோபர் காலகட்டத்தில் வேலையிலையும் ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதனால் ஊதிய உயர்வு கிடைக்கிறது, ஒரு சில பேருக்கு இன்சென்டிவ் கிடைக்கக்கூடிய சூழலாம் இருக்கும். இப்படி நல்ல சிறப்பான யோகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குரு 3, 5, 7ஆம் இடத்தை பார்க்கறதால செப்டம்பர் மாதத்துக்கு மேலே ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கை அமைய சான்ஸ் இருக்குது. அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டு கடைசி ஒரு 4 மாதத்தில் நல்ல திருமண ஆலோசனைகள் வருது. அதுபோல் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகம்லாம் இந்த ஆண்டு இறுதியில் இருக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியமும் பிள்ளைகளால் நல்ல சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். பிள்ளைகளை பார்க்கறதுக்காக வெளிநாடு போயிட்டு வருவாங்க. இப்படிப்பட்ட சில யோகங்கள்லாம் கூட இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு மறு வாழ்க்கை அமையக்கூடிய சூழலும் இருக்கும். அதாவது 2ஆம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கும் இது சாதகமாக இருக்கும். அதுபோல் மூத்தவர்களால் ஆதாயம், குறிப்பாக அண்ணா அக்கா இதுபோல் நம்மளோட வயதில் மூத்தவர்களால் நமக்கு நல்ல ஆதாயம் ஏற்பட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். ஒரு சில புதிய சலுகைகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்க சான்சஸ் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராகு 5ஆம் இடமும் கேது 11ஆம் இடம் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா ராகுவோட அமைப்பு கொஞ்சம் சுமார் தான். ஏன்னா 5ஆம் இடத்துல குழந்தைகளுடைய சில அணுகுமுறையில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதுபோல் பெற்றோர்கள் சொல் பேச்சு பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்பெல்லாம் 11ஆம் இடத்துலேருந்து குரு இந்த 5ஆம் இடத்தை பார்க்குறாரோ அப்போல்லாம் ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கும். ஸோ குருவுடைய பார்வையால் அந்த கடைசி 4 மாதம் பிள்ளைகளோட சப்போர்ட்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். ஆனால் வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் ராகு 4ஆம் இடமும் கேது 10ஆம் இடத்துக்கும் போகிறது ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு விரும்பிய ஒரு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒருவேளை குருவோடைய அமைப்பால் ஒரு சிலர் ஒரு டெம்பரரியாக வேற ஒரு அசைன்மெண்ட்டு போவாங்க.
அவங்களுக்கு திருப்பி இந்த ஆண்டு இறுதியில் திருப்பியும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் வரும். அப்போது நேட்டிவ் பிளேஸ்க்கே திரும்பி வரத்துக்கூட சூழ்நிலையும் இருக்கும். இப்போ தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ஒரு வேலைக்கு போனவங்க கூட இந்த 5-6 மாதம் கழித்து திருப்பியும் ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் டெக்னாலஜி ரிலேட்டடாக புதிய வேலை வாய்ப்புகள்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். குறிப்பாக இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் புதிய ரிசர்ச் இதிலலாம் சில பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி ஏரோநாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் அதே மாதிரி இந்த உதிரி பாகங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதுபோல் நம்முடைய ஆர்மி நேவிக்கு அவங்களுக்கு இந்த ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய சில இண்டஸ்ட்ரியிலலாம் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், புதிய டெக்னாலஜி கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ துலா ராசிக்கு வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதெல்லாம் ஓரளவுக்கு நன்மை அப்படின்னே சொல்லலாம். அடுத்த 2027 அந்த காலகட்டத்தில் ஒரு 5 மாதத்துக்கு வக்ர நிவர்த்தியாகி இந்த குரு திருப்பியும் கடகத்திலேயே ஆட்சியாக இருக்க போகிறாரு. சனியோடைய பிரச்சனைகளை இவர் கொஞ்சம் தடுக்கவும் செய்வார். ஸோ ஓரளவுக்கு அந்த காலகட்டமும் சிறப்பாக தான் இருக்கும்.